இந்த வீடியோல பயோ புரோட்டோகால்ங்கிற ப்ராஜெக்ட் பத்தி தான் பார்க்க போறோம். அதோட லான்ச் புல் பைனான்ஸ்ல வந்து லான்ச் ஆகுது. இத வந்து நம்ப கிளியரா ஃபர்ஸ்ட் இந்த ப்ராஜெக்ட்ட பத்தி ஒரு ஓவர்வியூ இது என்ன ப்ராஜெக்ட்? இது என்ன பண்ணும்? இதுல வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ண இப்ப தேவையில்ல. இதுல வந்து நீங்க ஆக்சுவலா வந்து ஃபார்ம் பண்ணலாம். அதாவது உங்களோட பிஎன்பியும் இல்ல எஃப்டியூஎஸ்டிடியும் வச்சு நீங்க ஃபார்ம் பண்ணி இந்த டோக்கன்ஸ ஃப்ரீயாவே வந்து இதோட லான்ச் அப்போ வந்து நீங்க ஹையர் பிரைஸ் வந்து செல் பண்ணலாம். ஸோ நீங்க கண்டிப்பா வந்து பிஎன்பி இருந்தா அத ஸ்டேக் பண்ணுங்க. இல்ல எஃப்டியூஎஸ்டிடியோ இல்ல வந்து உங்களுக்கு வேற ப்ராஃபிட்ஸ் வந்து நீங்க யூஎஸ்டிடில வச்சிருக்கீங்கன்னா, அத எஃப்டியூஎஸ்டிடிக்கு மாத்தி அத ஸ்டேக் பண்ணி ஒரு 6 நாள் ஸ்டேக் பண்ணிட்டு அதுக்கப்புறமேல் நீங்க வந்து எடுத்துக்கலாம். ஸோ இத பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். வணக்கம், நான் உங்க ஜெய் பேசுறேன். இது ட்ரேடிங் மைண்ட் செட் வலையில் வரும் காணொளி. ஃபர்ஸ்ட் வந்து இந்த பயோ புரோட்டோகால பத்தி பார்த்துரலாம். இந்த பயோ புரோட்டோகால்ங்கிறது வந்து பேசிக்கா வந்து போல்கா டாட்ல வந்து எப்படி ஒரு போல்கா ஸ்டார்டர் இருந்துச்சுல்ல, அந்த மாதிரி நீங்க வந்து சயின்டிஃபிக் ரிசர்ச் இல்ல வந்து இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டி இந்த மாரி விஷயத்துல நீங்க டைரக்ட்டா இன்வெஸ்ட் பண்றதுக்கான ஒரு லேயர். ஒரு ஃபினான்ஷியல் லேயர். அத தான் அவங்களும் போட்டிருக்காங்க. த பயோ புரோட்டோகால் இஸ் டிசைன்ஸ் நியூ ஃபினான்ஷியல் லேயர் என்ஜினியர்ட் டூ கமர்ஷியலைஸ் த பெஸ்ட் சயன்ஸ் ஃபாஸ்டர். ஸோ இதில நீங்க வந்து லான்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்ப உங்களுக்கு கிளியரா தெரியும். இது ஒரு லான்ச் பேட் பேசிக்கா. ஓகேங்களா? லான்ச் பேட் இருக்கு, ஆக்ஷன்ஸ் இருக்கு. இதில வந்து நீங்க வேற ப்ராஜெக்ட்ஸ் பாருங்க பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராஜெக்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னு நீங்க உள்ள போய் பார்க்கலாம். இந்த ரிசர்ச் லேப்ஸ வந்து நீங்க வந்து ஆக்சுவலா டைரக்ட்டா இன்வெஸ்ட் பண்ணலாம். ஓகேங்களா? அத டோக்கனைஸ் பண்ணி நமக்கு அதில வர ப்ராஃபிட்ஸ வந்து எடுக்கிற மாரி பேசிக்கா ஒரு லான்ச் பேட் தான். ஓகேங்களா? பட் ஆனா இது ஸ்பெசிஃபிக்லி ஃபார் அந்த டிஃபை சயன்ஸ். ஓகேங்களா? சாரி, அத டீசென்ட்ரலைஸ்ட் சயன்ஸ். இதுக்கு தான் வந்து இந்த பயோ புரோட்டோகால் வந்து யூஸ் ஆகுது. இத வந்து நம்ம ஆக்சுவலா வந்து எப்படி இப்ப நம்ம பார்க்கணும்னா, நம்ம டைரக்ட்டா வந்து ஒரு ஃபார்ம் பண்றோம். அத வந்து ப்ராஃபிட்ல செல் பண்றோம். அது பார்க்கலாம். கண்டிப்பா இதுக்கு வந்து லாங் டெர்ம் ஃபியூச்சர் இருக்கும். பட் இந்த புல் ரன்ல வந்து அதோட ஹைப் இருக்கும்போதே நீங்க கேஷ் அவுட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமேல் வந்து நம்ம நெக்ஸ்ட் பேர் மார்க்கெட்ல மேபி இந்த செக்டார்லாம் வந்து இன்னுமே பயங்கரமா பேசப்படலாம். ஏன்னா மெயின் ஸ்ட்ரீம்ல வரும்போது தான் இது மாரி விஷயம்லாம் முக்கியமா நம்மளுக்கு வந்து தேவைப்படும். ஓகேங்களா? ஸோ அதனால வந்து அந்த டைம்ல வந்து இதில வந்து ஸ்பெசிஃபிக்கா ஃபோக்கஸ் பண்ணலாம். இல்ல இதுக்கு கீழ இருக்க அந்த லான்ச் பேட்ல இருக்க அந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். பட் இப்போதைக்கு வந்து நம்ம பார்க்க போறது என்னன்னா, பைனான்ஸ்ல லான்ச் பூல்ல வந்து நீங்க பார்ட்டிசிபேட் பண்றது. ஓகேங்களா? ஸோ பார்ட்டிசிபேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஜான் 3 வரைக்குமே டைம் இருக்கு. உங்களுக்கு வந்து ஈச் 1 ஹவர் வந்து ஃபார்ம் ஆயி அந்த டோக்கன்ஸ் வந்து வந்துரும். நீங்க வந்து பைனான்ஸ்ல பிஎன்பியும் ஸ்டேக் பண்ணலாம். எஃப்டியூஎஸ்டிடியுமே ஸ்டேக் பண்ணலாம். இது ஆரம்பிச்சு வந்து உங்களுக்கு 3 நாள் ஆல்ரெடி ஆயிடுச்சு. டோட்டலா 10 டேஸ். இன்னும் 7 டேஸ் இருக்கு. ஓகேங்களா? இதில வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, டீட்டெயிலா மேக்ஸிமம் சப்ளை வந்து எவ்வளோன்னு போட்டிருக்காங்க. 3.3 பில்லியன் வந்து மேக்ஸிமம் சப்ளை. ஓகேங்களா? லான்ச் அப்போ வந்து லான்ச் பூல் ரிவார்ட்ஸாவே வந்து ஆல்மோஸ்ட் வந்து 100 மில்லியன் பயோ டோக்கன்ஸ் வந்து தராங்க. அதாவது 3% ஆஃப் த என்டையர் சப்ளை. ஓகேங்களா? இனிஷியல் சப்ளை வந்து 1.23 பில்லியன் இருக்கும். இனிஷியல் சப்ளைன்னு என்ன சொல்றேன்னா, இது லான்ச் ஆகும்போது சர்க்குலேஷன்ல அவ்வளோ சப்ளை இருக்கும். இது வந்து ஈத்தீரியம் பிளாக் செயின்ல தான் வந்து லான்ச் ஆகுது. ஸோ நீங்க ஈத்தீரியம் கான்ட்ராக்ட்ட கூட நீங்க வந்து வியூ பண்ணி பார்க்கலாம். இந்த அட்ரஸோட ஸ்பெசிஃபிக்கா. நீங்க பார்த்தீங்கன்னா வந்து எந்த டிரான்சாக்ஷனும் நடக்கல. ஜஸ்ட் அவங்க உள்ள வந்து இன்டர்னலா மூவ் பண்றது மட்டும் தான் இங்க நம்மளால பார்க்க முடியுது. அது இல்லாம மறுபடியும் வந்து வேற ஏதாவது எக்ஸ்சேஞ்சுக்கு இந்த மாரி அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறதெல்லாம் இருக்கும். ஸோ நீங்க இது டீட்டெயிலா வந்து பிளாக் செயின்ல வந்து பார்க்கலாம். ஈத்தர் ஸ்கேன்ல. ஏன்னா இது ஈத்தீரியமோட பிளாக் செயின்ல தான் இருக்கு. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, கீழ இந்த சப்போர்ட்டட் பூல்ஸ் இருக்குல்ல. ஸோ நம்ம இது 2ல தான் வந்து நம்ம ஆக்சுவலா ஸ்டேக் பண்ணணும். இப்ப நீங்க வந்து பிஎன்பி ஸ்டேக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து 84 மில்லியன் அந்த டோக்கன் பூல், அந்த ரிவார்ட் பூல்ல வந்து நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம். எஃப்டியூஎஸ்டிடிக்கு வந்து கம்மி தான். ஒரு 15 மில்லியன் டோக்கன் மட்டும் தான் அந்த பூல்ல இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ பிஎன்பி வச்சிருந்தீங்கன்னா, உங்களுக்கு அதிக ரிவார்ட்ஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. பட் இது வந்து நீங்க பிஎன்பி வந்து எப்படி இருந்தாலும் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்றீங்களோ அதுக்கேத்த மாதிரி வரும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நீங்க வந்து ஒரு $100 வொர்த் ஆஃப் பிஎன்பி பண்றீங்க. $100 வொர்த் ஆஃப் எஃப்டியூஎஸ்டிடி பண்றீங்கன்னா, உங்களுக்கு பிஎன்பில கொஞ்சம் அதிக டோக்கன்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? அத தான் நான் மீன் பண்றேன். ஸோ நீங்க இந்த லான்ச் பூல்ல போயிட்டு நீங்க டைரக்ட்டா வந்து இதோட வெப்சைட் பார்க்கலாம். இதோட பூல் ரிவார்ட்ஸ் எல்லாமே பார்க்கலாம். டோட்டல் பார்ட்டிசிபென்ட்ஸ் எவ்வளோ இருக்காங்கன்னு பார்க்கலாம். இது எல்லாமே வந்து உங்களுக்கு 7 நாளைக்கு இன்னும் ஃபார்ம் ஆகும். நான் இன்னைக்கு இந்த வீடியோ போடுறேன்னா 7 நாள்லேருந்து ஃபார்ம் ஆகும். இதோட டீட்டெயில் ரிசர்ச் ரிப்போர்ட்லருந்து எல்லாமே இருக்கு. ஓகேங்களா? இது எல்லாத்தையுமே நீங்க வந்து ஆக்சுவலா வியூ பண்ணலாம். இது என்ன பண்ணும்? எந்த ப்ராப்ளத்த சால்வ் பண்ணுது? ஓகேங்களா? இது எல்லாத்தையுமே நீங்க டீட்டெயிலா படிச்சுட்டு ஒரு ப்ராஜெக்ட் ரிவ்யூவா பார்க்கலாம். அவங்களோட இனிஷியல் ஃபண்டிங்ஸ் எல்லாமே இருக்கு. ஓகேங்களா? ப்ரீ சீட்ல வந்து ஆல்மோஸ்ட் வந்து 1 மில்லியன் வாங்கியிருக்காங்க. 35 மில்லியன் எவாலுவேஷன்ல. ஓகேங்களா? அதே மாரி சீட் ரவுண்ட்ல வந்து 1.4 வாங்கியிருக்காங்க. அப்புறமேல் பார்த்தீங்கன்னா, இந்த பப்ளிக் ஃபண்ட் ரைசிங்ல வந்து ரவுண்ட் 1ல 6 மில்லியன், அப்புறம் 18 மில்லியன், அப்புறமேல் 3 மில்லியன். இது எல்லாமே வந்து வேல்யூவேஷன் இன்கிரீஸ் பண்றது தான். பட் ஆனா பெர்சன்டேஜ் வந்து இங்க சீட்ல கொஞ்சம் அதிகமா போயிருக்கும். ப்ரீ அண்ட் போஸ்ட் சீட்ல வந்து கொஞ்சம் அதிகமா போயிருக்கும். ஸோ லான்ச் பூல் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு 24ஆம் தேதியே. இப்ப இன்னைக்கு வந்து டிசம்பர் 27. உங்களுக்கு வந்து ஜனவரி 3 வரைக்குமே டைம் இருக்கு. இத ஸ்டேக் பண்ணுங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு சும்மா ப்ராஃபிட்ஸ் இருக்கிறதோ, இல்ல வந்து சும்மா பிஎன்பி நீங்க வச்சிருந்தீங்கனாவோ, இது ஸ்டேக் பண்ணலாம். கண்டிப்பா
இந்த புல் ரன்ல வந்து எந்த லான்ச் பூல் வந்தாலும் சரி, லான்ச் பேட் ப்ராஜெக்ட்ஸ் வந்தாலும் சரி, எல்லாமே பம்ப் ஆகும். ஏன்னா, அந்த கரெக்ட்டா புல் ரன்ல அவங்க லான்ச் பண்றது ஆக்சுவலா ஒரு ஸ்மார்ட்டான விஷயம். ஸோ, நம்ம அத வந்து விட்டுறக்கூடாது. அதனால மறக்காம நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணி, அந்த ரிவார்ட்ஸ வந்து நீங்க ஃப்ரீ ஏர் ட்ராப் மாரி அத பாருங்க. ஓகேங்களா? வருது. நீங்க வந்து அது ஒரு ஒரு ஹைப் லான்ச் அன்னைக்கே ஒரு ஹைப்ல போகும். அந்த இடத்துலயே வந்து கேஷ் அவுட் பண்ணிடுங்க. இல்ல 50% கேஷ் அவுட் பண்ணிட்டு, மறுபடியும் அது கீழ வரும்போது திருப்பி வாங்கிட்டு, மறுபடியும் அது கொஞ்சம் மேல போகும்போது வித்துருங்க. ஏன்னா, கண்டிப்பா ஒரு லான்ச் ஆகுறப்போ ஒரு ஹை போகும். அப்புறமேல் டம்ப் ஆகும். அதுக்கப்புறமேலு ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் வந்து இந்த புல் ரன்க்குள்ளேயே இன்னொரு பம்ப் அடிக்கும். ஸோ, இந்த ஒரு பேட்டர்ன் தான் வந்து மோஸ்ட்டா எல்லா காயினுமே இல்ல. 90% ஆஃப் த லான்ச் பூல் டோக்கனோ இல்ல வந்து லான்ச் பேட் டோக்கனோ இப்படி தான் பண்ணும். இதில எக்செப்ஷன்லாம் வந்து இந்த ஹைப்பர் லிக்விட் மாரி காயின் தான். ஏன்னா, அதுக்கு வந்து ஆக்சுவலா நல்ல ஒரு ட்ரெண்ட் இருக்கு. அது இல்லாம யூஸ் கேஸும் இருக்கு. ஏன்னா, டீசென்ட்ரலைஸ்டான இப்ப எக்ஸ்சேஞ்ச் நம்மளுக்கு வந்து தேவைப்படுது. ஸோ, அந்த மாரி விஷயத்தினால அதெல்லாம் வந்து கொஞ்சம் பம்ப் ஆகுது. ஸோ, இது வந்து இப்போதைக்கு ஒரு மெயின் ஸ்ட்ரீம் கிடையாது. ஆ ஒரு மாஸ் அடாப்ஷன் வந்ததுக்கப்புறமேலு வந்து நம்ம வந்து இதில இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ, மேபி இந்த பேர் மார்க்கெட்ல வந்து நெக்ஸ்ட் வர பேர் மார்க்கெட்ல இது இந்த மாரி டோக்கன்ஸ்ல இது கீழ இருக்க டோக்கன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். மார்க்கெட் அப்டேட் வீடியோ இதுக்கு அடுத்த வீடியோவா வரும். ஸோ, அதையும் மறக்காம ஃபுல்லா பாருங்க.